எல்லாருக்கும் வணக்கம். நான் போன முறை கோலங்களை பற்றி போட்டிருந்தேன். அதை பாருங்கள், பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எறா எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். எறா ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னென்ன எடுத்துருக்கோன்னு பார்க்கலாம். எறா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. அப்புறம் பெப்பரை இடித்து எடுத்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு விழுதாக எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நான் மிளகாத்தூள் இதில் போட்டுக்கிட்டேன். அது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ மஞ்சத்தூள் போடுறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதுங்க. இப்போ பெப்பர் போடுறோம். பெப்பர் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அதையும் போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு எவ்வளோ காரம், நீங்கள் எப்படி காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பெப்பர் போட்டுக்கோங்க. நான் காரம் நிறைய சாப்பிடுவேன், ஸோ நான் நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் கூடவோ குறையவோ போட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட போகிறோம். இது அப்புறம் உப்பும் போட போகிறோம். உப்பு உங்களை டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையை வச்சு. ஓகேங்களா? நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்பூன் வச்சு கூட மிக்ஸ் பண்ணலாம். நல்லா கலந்துக்கிட்டோம். இப்போ இதை இது கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் அந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா சில்லு இறங்கிடுச்சு. ஊறிடுச்சு வர. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுட்டேன். இதில் எண்ணெய் ஊற்றி அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இப்போ இது காயட்டோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எறா போடலாம். இப்போ இதை நல்லா பார்த்து குத்தாமல் நல்லா உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ வெந்துடும் உங்களுக்கு. அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க, அப்போ தான் அது வேகும். இது அப்பப்போ நடுவில் கலரி விட வேணாம். கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் கழிச்சு திருப்பி மட்டும் விட்டுக்கோங்க. திருப்பி விடுங்க. இப்போ நான் திருப்பி விடுறேன். இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக காரமாக உங்களுக்கு வந்துடும். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அது வேகிறதுனால உங்களுக்கு பபிள் வருது. இந்த மாதிரி பபிள் இனிமேல் தான் அடங்கும். அப்படி அடங்கிடுச்சுன்னா உங்களுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் எடுத்து தட்டில் வச்சுக்கலாங்க. பார்த்து பண்ணுங்க, ஏன்னா எண்ணெய் தெறிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நான் தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன்.